ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு நமக்கு 10 நிமிஷம் இருந்தால் போதும். எப்போவுமே இட்லி தோசைக்கெல்லாம் சட்னி சாம்பார்னு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். 3 விசில் வச்சா போதும், நமக்கு தக்காளி குழம்பு தயாராகிடும். இதை தக்காளி குழம்புன்னு சொல்லுவாங்க, தக்காளி கடையில்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம அந்த தக்காளி குழம்பு தான் பார்க்க போகிறோம். என்னுடைய ஸ்டைலில் தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. 5 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துருங்க. இது கூட 30 சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது கூட 2/4 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. நான் சுடு தண்ணி தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் நார்மல் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் 3 விசில் வச்சு எடுத்துக்குங்க. எந்த பாத்திரத்தில் குழம்பு செய்கிறீங்களோ அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. ஒரு வரமிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே 5 பல் பூண்டை நசுக்கிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இதில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் சேர்த்துருக்கிற பச்சை மிளகாயில் சுத்தமாக காரம் இருக்காது, அதனால தான் நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி வேக வச்சோம்ல, அந்த தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துருங்க. தக்காளியை தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த தண்ணியில் காரம் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாம்பார் தூள் சேர்த்துக்குங்க. இந்த தண்ணியில் சுத்தமாகவே காரம் இல்லை, நான் 2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம தக்காளியை கடைஞ்சிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸாக கடைஞ்சிருங்க. இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சிக்குங்க. இது அப்படியே இருக்கட்டும். தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு சாம்பார் தூளுடைய அந்த வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற தக்காளியை இதில் சேர்த்துருங்க. இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருந்தால் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு கொதி வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அவ்வளவுதான், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு தக்காளி குழம்பு தயாராகிருச்சு. இது நல்ல சூடான இட்லி தோசை கூட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். 10 நிமிஷம் இருந்தால் போதும், இந்த குழம்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். எப்பவும் ஒரே மாதிரி சட்னி சாம்பார்னு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி குழம்பு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த மாதிரி தட்டு நிறைய குழம்பு ஊற்றி அதில் இட்லி ஊற வச்சு சாப்பிடும்போது அவ்வளவு சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தக்காளி குழம்புனா ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிப்பியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட வர வரைக்கும் பாய்.